வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் டெக்கஸ். இந்த அமுதவரம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ். இது நாகர்கோயிலில் லொக்கேட் ஆகிருக்குது. கிளைண்ட் என்ன ரெக்யூமெண்ட்ஸ் வச்சாங்களோ அது போலவே வீடு ஃபுல்லாக நாங்கள் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பூஜா ரூமுக்கு ஒரு கீபோர்டு, 3 ட்ராயர்ஸ், ஸ்டோரேஜுக்காகவும் நம்ம கேபின்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு செமி மாடலர் கிச்சன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ், லாஃப்ட் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம வாரண்டி மெட்டீரியல் மூலமாட்டு ஃபுல்லாகவே மாடலர் கிச்சனாட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். கிளைண்ட்டோட ரெஃபரன்ஸ் படி இந்த கிச்சனுக்கு 6 டேண்டம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்பில் 4 இன்ச், பேஸில் 8 இன்ச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாபுக்கு ரைட் சைடில் ரிமூவபிள் பிவிசி கட்லரி கொடுத்துருக்கோம். இது ஃபாஸ்டான குக்கிங்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிச்சனோட வால் யூனிட்டுக்கு மட்டும் நேச்சுரல் வுட்டோட கலரில் லேமினேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பியூரிஃபை வைக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்பேஸ் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட ரைட் சைடில் உள்ள ஷெல்ஃபுக்கு உள்ள திங்ஸ் வச்சா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிளாக் கலர் கிளாஸே நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். டைனிங் ஹால் பக்கத்தில் ஒரு க்ரோக்ரா யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் வாஷ் ஏரியா அட்டாச் ஆனதுனால அதில் பர்கோலா டிசைன் பண்ணி அதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனோட ரைட் சைட் டாப்பில் ஃபுல்லாகவே கேபின் பண்ணி கிளாஸ் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கோம். இது டிரான்ஸ்பரண்ட்னால உள்ளே வைக்கக்கூடிய திங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். இந்த யூனிட்டோட பேஸ் ஜி ப்ரொஃபைல்னால் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிவிங் ஹாலில் 55 இன்ச் டிவி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்பேஸுக்கு லக்ஸரியான ஒரு டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் லேமினேட் அண்ட் ஃப்ளூட்டட் பேனலில் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நாம் கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் வார்ட்ரூஃப் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இது ஒரு கார்னர் ஷெல்ஃப் பேட்டர்னில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர்ப்ரூஃபோட ஸ்பெஷலே இதனோட என்ட்ரன்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூமாட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த வாட்டர்ப்ரூஃபோட என்ட்ரன்ஸ் டோரோட லெஃப்ட் சைடில் ஸ்மால் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் மெடிசன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வேறு என்னென்ன இன்டீரியர் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு ஹிடன் டோர் கொடுத்துருக்கோம். ஸ்டெப்ஸ்க்கு உள்ள ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் வார்ட்ரூஃப். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் ஃப்ளோர் பேட்டர்னில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரூஃபும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ரொவிஷனில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டுக்கு வாரண்டி மெட்டீரியல்ஸ் அண்டு ப்ரீமியம் லேமினேட் ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டோரோட ஓப்பன் க்ளோஸ்டுக்கும் நம்ம சாஃப்ட் க்ளோஸர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீடோட இன்டீரியருக்கான ஸ்பேஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்லாப் போட்டு பண்ணியிருந்தாலோ இல்லைனா நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ளைனாக இருந்தாலும் நாங்கள் அதில் இன்டீரியர் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் ஹவுஸ் ஆஃப் டெக்கஸ்.